நமது ஜெபம் டிவியில் abundant life. கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம் சகலத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பிசாசானவனோ இந்த சகலத்தையும் ஜெயிப்பதற்கான எபிலிட்டியை ஆக்சஸை நம்ம லைஃப்ல அவன் அலோவ் பண்றது கிடையாது. Every Wednesday abundant life program at 7 p.m. only on ஜெபம் டிவி. நீங்கள் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, அது சத்தியமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லமா. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதித்து அது சத்தியமாய் இருக்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஏன் நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது? Why we need the anointing of the Holy Spirit? அபிஷேகம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு அபிஷேகம் என்றால் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப சத்தமா கையை தட்டி இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றது அபிஷேகமா கிடையாது. அதெல்லாம் அபிஷேகத்துடைய ரிஃப்ளெக்ஷன். நம்ம கையை தட்டுறதோ அனாயிண்டிங்ல கீழே விழுறதோ இது எல்லாமே அபிஷேகத்துடைய அந்த வல்லமையுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்ப பாஸ்டர், அபிஷேகம் என்றால் என்ன? கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்படுகிறவர்கள் அபிஷேகப்பட்டவர்கள். இந்த மாலை வேளையிலே you need to believe, நீங்கள் ஒரு காரியத்தை நம்ப வேண்டும். நான் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், அவர்களுக்கு எல்லாமே கர்த்தர் சாத்தியமாய் ஆகச் செய்வார். ஏன்னா அந்த வல்லமை, அந்த அனாயிண்டிங், அந்த ஆவிக்கு வல்லமை உண்டு. எப்படி மனுஷிகமா நமக்கு சில வல்லமைகள் இருக்கிறதோ இருக்குதா இல்லையா? வெயிட் தூக்குவோம், அது ஒரு வல்லமை தான். சில காரியத்தை கரெக்டா செய்வோம், அது ஒரு வல்லமை தான். You have some human powers. The human power ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது? டேஞ்சரஸ் ஆயிடுது. ரைட்? ஹியூமன் பவருக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம் சகலத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பிசாசானவனோ இந்த சகலத்தையும் ஜெயிப்பதற்கான எபிலிட்டியை ஆக்சஸை நம்ம லைஃப்ல அவன் அலோவ் பண்றது கிடையாது. ஆனா ஆண்டவர் என்னை படைக்கும் பொழுது சகலவித எபிலிட்டியோட ஆக்சஸோட தான் என்னை கிரியேட் பண்ணுகிறார். அதற்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய ஆவியை உடையவனாய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்ப பைபிள் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு யாரும் போதிக்க வேண்டியதே தேவையில்லையா? ஏன்னா அந்த அபிஷேகமே அதை போதிக்க துவங்குமா. என்னுடைய மனுஷ சக்திக்கும் தேவனுடைய தெய்வீக சக்திக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அநேக டைம் மனித சக்தியும் தெய்வீக சக்தியும் கொஞ்சம் கொலாபரேட் ஆயிட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த விசுவாசிக்கு மனுஷ சக்தியையும் ஆண்டவர் கொடுத்த தெய்வீக அபிஷேகத்தையும் பிரித்து வைக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரால் ஜெயிக்க முடியும். ஆனால் நமக்கு டவுட் வருது, ஆண்டவர் தான் பேசுறாரா, ஆண்டவர் தான் கொடுத்தாரா, அப்படி ஒரு சந்தேகம் வருது. பார்த்தீங்களா? பிகாஸ் we confuse ourselves. என் மாம்சமும் ஆவியும் கொஞ்சம் கொலாபரேட். ஏன்னா எப்பவுமே கொலாபரேட் ரெண்டுமே செட் ஆகாது. ஆவியானவர் தனியா செயல்படுவார், மாம்சம் தனியா செயல்படும். ஆனா இது ரெண்டுத்தையும் யுனைட் பண்றவன் யாரும் பிசாசு இல்ல. உன்னால ரெண்டுத்தையும் வச்சு உலகத்தை ஜெயிக்க முடியும், அவன் ஒரு புதிய சத்தியத்தை கொண்டு வரான். அது தவறு. இப்ப நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கோ, அபிஷேகம் எனக்குள், அவரால் பெற்ற அபிஷேகம் எனக்குள் இருப்பதால் சகலத்தையும் இந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்போ anointing, what is the use of my anointing? Anointing connects you to the Spirit of God. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அபிஷேகம் உங்களையும் ஆண்டவரையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜாக அது செயல்படுகிறது.
ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Anointing is a bridge between you and God. அதனால பிசாசுக்கு இந்த அபிஷேகம் பட்டவர்களை பார்த்தாலே பிடிக்காது. அவர்களை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவர்களை நோண்டிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. So that's why God says anointing is a bridge. இந்த பிரிட்ஜை சீரமைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த பிரிட்ஜில் எப்பொழுதுமே ரோடு கரெக்டா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பிரிட்ஜில் எப்பொழுதுமே வழிகள் சரியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு டிராபிக் ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆமென். அபிஷேகம் ஒரு பாலமாய் கிரியை செய்கிறது. அது எனக்கும் தேவனுக்குள்ள உள்ள உறவை பலப்படுத்துகிறது. நீ கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாலமாய் இருக்கிற அபிஷேகத்தை நான் பலப்படுத்த போகிறேன். என் அபிஷேகத்தில் கை வைத்தால், என் அபிஷேகத்தை நொறுக்கி விட்டால் தேவனுடைய திட்டங்களை தடுக்க முடியும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்களேன், எப்பவுமே அனாயிண்டிங்ல ட்ரையா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி பாஸ்டர் ட்ரையா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ண முடியல, ஒரு மாதிரி I feel like suffocating. How many of you know, like sometimes you feel suffocate in spirit? மூச்சு விட முடியல, படபடன்னு இருக்குன்னு சொல்றோம்ல. ஆவியானுடைய உணர்வு இல்லைன்னா ஆவியில ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உடைத்து எறிய போகிறார். ஐயா, எனக்கு எதுக்கு அபிஷேகம்? அபிஷேகம் என்னையும் தேவனையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு பிரிட்ஜாய் செயல்படுகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். That's why enemy wants to stop my force, stop my power. இந்த அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கிறதாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சகலம்னா என்ன? சகலமும் மனுஷீகமான காரியத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் மனுஷிகமா செயல்பட முடியாத சில இடங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமை கொண்டு செயல்படக்கூடிய எல்லா திறன்களையும் இந்த அபிஷேகம் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. திறன்கள். அபிஷேகத்துக்கு பலவிதமான வல்லமை உண்டு. உங்களால செய்ய முடியாததை அபிஷேகம் உங்களுக்காய் செய்து முடிக்கும். ஒரு ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், உன் அபிஷேகமாய் இருக்கிற அந்த பாலத்தை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பிரிட்ஜுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற பில்லர்ஸ். If the pillars are weak, you can't travel in the bridge. Even in the anointing season, the anointing life, the pillars are the truth of God. அது தேவனுடைய சத்தியமாய் இருக்கிறது. என்றைக்கு சத்தியம் உன் ஆவியில் முடக்கப்படுகிறதோ உன் பாலம் முடக்கப்படும். ஆமென் இல்லையே? ஏன் அபிஷேகப்பட்டவனால எதிர்த்து நின்று பிசாசோட சண்டை போட முடியலனா, உன் சத்தியமாய் இருக்கிற உன் பாலத்தில் பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். நீங்க மிக ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப பிசாசை எதிர்க்க முடியலையோ அவன் கீழே ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். So your foundation is very important for God to work miracle in your life. Amen. என் அடித்தளம், என் ஃபவுண்டேஷன், என் பில்லர் அது சத்தியத்தால் நிரம்பி, அந்த சத்திய வசனமாகிய சத்தியம் என் ஆவிக்குள்ள நிரம்பும் பொழுதுதான் என்னுடைய பில்லரும் ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னுடைய பிரிட்ஜும் ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னுடைய கனெக்ஷன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். So when you feel, Pastor, I feel so dry, check your foundations. Amen. Where is the keyhole? Amen. என் வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் அதை செய்வது உண்டு. If something is wrong, I will not check whether God is listening to me or not. என் நல்லா தெரியும் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம எப்படி டைவர்ட் ஆகணும் அப்படி சொல்லுவோம், கர்த்தர் சத்தத்தை கேட்கிறாரான்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், மேலே பார்த்துக்கிட்டு இருப்போம். படி என்ன போட்டுருவோம், ஆண்டவர் போடுறோம். அப்போ ஆண்டவர் கேட்கலையோ, ஆண்டவர் என்ன கைவிட்டார் போல. ஆண்டவர் சொல்ல, நீ என்ன பார்க்காத, முதல்ல கீழே இருக்கிற பில்லரை பார். So when you check your pillar, you will find out a thing that there is a keyhole. So அபிஷேகம் எனக்கும் இந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு உறவாய், ஒரு பாலமாய் இது மாறுகிறது. This bridge is very powerful. Amen. சொல்லுங்க, இந்த பாலம்,
இந்த பிரிட்ஜுக்கு பயங்கர வல்லமை உண்டு. அந்த பைபிள் சொல்லுவாங்க சகலத்தையும் குறித்து அப்படின்னா எவ்ரிதிங் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க எந்த ப்ராப்ளத்துக்காக சர்ச்சுக்குள்ள வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அதை மட்டும் இல்ல சகலத்தையும். என் ஆவி புதுப்பிச்சா, என் ஆவி பலப்பட்டா நான் தானா வளருவேன். உங்க வளர்ச்சியை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்க குடும்பத்துடைய வளர்ச்சி குறித்து உன் ஆவி வளர்ந்தால் சகலமும் வளர்க்கப்படும். என் ஆவி, என் அபிஷேகம் பலப்பட்டால் சகலமும் பலப்படும். ஒருவேளை என் கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கீழே அந்த பிள்ளரை அவர் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டே இருப்பார். எந்த ஒரு பிலீவர் தன்னுடைய பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த சத்திய வசனத்தை சோதிக்காமல் இருக்கிறானோ அங்கே பிசாசு செயல்படுவான். ஆமென். உங்க அனாயிண்டிங் அவ்வளவு சீக்கிரம்லாம் உடைச்சிட முடியாது. ஆமென். வரலையே? எத்தனை பேர் தெரியும் உன் அபிஷேகத்தை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது? அதெல்லாம் சாதாரண கயிறா உடைச்சு எரிச்சு அப்படியே கிருஷ்ணகிரி ஊத்தினா அது எரிஞ்சு சாம்பலா இருக்கு, சான்ஸே கிடையாது. நீங்க அதை விடாத வரைக்கும் அது உங்களை விடாது. அப்ப சொல்ல விடாத கருப்புன்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி எங்க அப்பா எப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை விட மாட்டார். If you don't know the importance of the anointing, and if you don't value and position yourself in anointing, the anointing will never leave you. Amen. எத்தனை பேர் சொல்றீங்க அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, ஜீவநதி எனக்குள்ள இருக்கிறது, அது சகலத்தையும் எனக்கு போதிக்கிறது. நான் உடைஞ்சு போனா இந்த அபிஷேகம் என்னை உடைக்கும், என்னை சீரமைக்கும், என்னை சரியாக்கும், என்னை கரெக்டா திருப்பி பேட்டரியை போட வைக்கும், அவரோட கூட இணைக்க வைக்கும். அபிஷேகம் பெற்றால் பிரச்சனை வராது நான் சொல்லவே மாட்டேன். You might have problems, ஆனா even in this problems this bridge will hold you. ஒரு இடத்துல பாலத்தை கட்டுற வரைக்கும் நம்ம உயிர் போயிடும். பாலத்தை கட்டுற வரைக்கும் அந்த இடம் அசிங்கமா இருக்கும். கண்ட சேரு, கண்ட சகதி, கண்ட லாரியை நிறுத்தி நிறுத்தி என் ப்ரோக்ரஸை போக விடாம சுத்தி சுத்தி டேக் டைவர்ஷன் சுத்தி சுத்தி விடுவான். ஆனா ஒரு நாள் பாலம் கட்டின பிறகு இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே ஃபார் மை டெஸ்டினேஷன். உங்க வாழ்க்கையில் அபிஷேகத்தை பலப்படுத்துற வரைக்கும் ஐயா இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். உங்களை உடைக்கலாம், உங்களை சீரமைக்கலாம், உங்களை நசுக்கி போடலாம், உங்களை உடைச்சு துண்டு துண்டு ஆக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் பல பேருக்கு ஆசீர்வாதமான பாலமாய், இணைக்கிற பாலமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற முடியும். That's why anointing for you. Anointing is not only for you, it is for others. அருண் பிரதர் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அது உங்களுக்காக மட்டும் இல்ல, அது அநேகருக்கு பாலமாய் மாற வேண்டும். சிஸ்டர் நித்யா மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அம்மா மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, பாஸ்டர் பென் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கு. இது அவருக்கு மட்டும் இல்ல, நான் பலருக்கு மேம்பாலமாய் மாற போகிறேன். இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிசாசு மேம்பாலத்தை கட்டுறதுக்கு முன்னால பர்மிஷனையே கேன்சல் பண்றான். How many of you know before they were constructing all this metro, இப்பயும் சில இடத்துல மெட்ரோ தோன்றா இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு மெட்ரோ, ஆனால் மெட்ரோ வந்த பிறகு பாருங்களேன் அந்த இடங்கள்லாம், அந்த இடம் அசிங்கமாக இருந்த இடம் ரொம்ப அழகாக மாறுச்சு. மக்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கோ இன் ஏசி மெட்ரோ ட்ரெயின். ஆனால் அதை உருவாக்குறதுக்கு 5-7 வருடங்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு அழகை கொண்டு வருவதற்கு சில காலங்கள் ஏற்படும். ஆனால் காலங்கள் வந்த பிறகு அது உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேக பேருக்கு உங்க அபிஷேகம் பிரயோஜனமா இருக்கும். If there is a fault, go and check your pillar. பைக் கொஞ்சம் ஆடுச்சுன்னா இறங்கி ஃபர்ஸ்ட் பேக் டயரை தான் பார்ப்போம். பைக் ஆடுச்சுன்னா எடுத்த உடனே என்ஜின் யாரா பார்ப்பீங்க, வீல் ஏதோ பிரச்சனை போல. So the Lord reminds you, if there is something that is disturbing you, check how the truth is inside your life.
உங்க வாழ்க்கையில சத்தியம் என்ற வார்த்தை, சத்தியத்தில் எந்த அளவுக்கு உங்க ஆவியும் சத்தியமும் மிக்ஸ்டா இருக்குன்னு ரொம்ப முக்கியம். சில பேர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, சத்திய வசனத்துல கொஞ்சம் டேங்க் எம்டியாவே இருக்கும். He can access. That's why I always teach to church, Bible is very important. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, வேதம் படிப்பது, வேதம் படிக்கும் பொழுது, பைபிள் எடுத்து வேதத்தை படிக்கும் பொழுது I learn the instructions of God. நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளை திறந்து படுவோம், தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ கமாண்ட்மெண்ட்ஸையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா பைபிளை பர்சனலா தியானிக்கும் பொழுதுதான் வார்த்தையுடைய வெளிப்பாடுகள் என் வாழ்க்கையை மாற்றுகிறது. பைபிளை திறந்து படிக்கிறதுனால மாறாது, பைபிளை தியானிக்க துவங்கணும். அப்போ பிசாசு கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்? இவர்கள் சத்தியத்தை சுமக்கிறவர்கள். இந்த இடத்துல நான் இன்னைக்கு இந்த ஈவினிங் ஃபீல் பண்றேன், உங்களுடைய பில்லர்ஸை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுகிறார். உங்களுடைய அடித்தளம், the foundation, the anchor in Christ is getting stronger. A louder amen. So the bridge நம்மளை எங்க கனெக்ட் பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய கனிகளுக்கும் கனெக்ட் பண்ணுது. fruits. Anointing is a mantle that can take you to the every extremes of God. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய எல்லா விதமான கனிகளுக்கும் வல்லமைகளுக்கும் இந்த அபிஷேகம் நம்மளை கொண்டு போக முடியும். ஆமென். நீங்க தயவுசெய்து அபிஷேகம் என்பது நம்ம மொத்தம் கீழே வைக்கிறது மட்டும் கிடையாது, சத்தமா கை தட்டுறது கிடையாது. அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பவர். Tongues is a reflection of power. But what is anointing? அவருடைய ஆவியை அப்படியே நான் உணர்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ your bridge gets stronger. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரிட்ஜுகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சோ இந்த சகலவித காரியத்தையும் அதை போதிக்கிறது போது தேவனுடைய குணாதிசயங்களோட எனக்கு இந்த அனாயிண்டிங் கனெக்ட் பண்ணுது. மனுஷ சுபாவம் வாங்க பார்த்திருக்கீங்களா? மனுஷ ஜென்ம சுபாவம் வாங்க. சில பேருக்கு ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது. ஜென்ம சுபாவம் அவன் பிறக்கும் போதே அந்த இமேஜோடவே பிறக்கிறானா. அதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, என் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது நீ ஜென்ம சுபாவத்தை விட்டு மாறி ஏன் சுபாவத்தோட பிறக்கிற. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அப்படின்னா ஒருத்தருக்கு ஜென்ம சுபாவம் மாறவே இல்லை அப்படின்னா அபிஷேகத்தில் ஒன்றும் பலப்படலை. அபிஷேகம் இருக்கு, சத்தியம் என்கிற அந்த பில்லர் இஸ் நாட் ஸ்ட்ராங்கர். ஆமென். எதுவுமே சொல்ற டிஃபரன்ஷியேட் புரியுதா உங்களுக்கு? சில பேர் ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது. எப்படி கவுத்து போட்டாலும் அதே ஆமையா தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நீ ஆமை இல்லை, நீ குதிரை, நீ கழுகுன்னு சொல்லி பாரு, அது திருப்பி திருப்பி என்ன பண்ணும்? திருப்பி ஆமையை போலவே நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையான தேவ கனிகள் என்பது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் புஸ்தகத்தில் போட்டிருக்குது. நிறைய புஸ்தகத்தில் பவுல் அழகா சொல்லுகிறார். உண்மையான இந்த அபிஷேகம் கனிகளை எங்க கொண்டு வருதுன்னா, ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, இதுதாங்க தேவனுடைய கனிகள். ஒரு ஆமென். நான் என்ன பவர்ல வேணா ஆபரேட் ஆகலாம், பட் என் பர்சனல் லைஃப் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாய் அது சரியில்லை என்று சொன்னால் இங்க எதுவுமே செயல்படாது. So today I want you to make very strong in the truth of God. சத்தியம் என்கிற வேத வசனத்தில் உங்கள் ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றுபடும் என்று சொன்னால் நீங்கள் பல பேருக்கு உபயோகமாய் மாறுவீர்கள். Hallelujah. So anointing connects you to the fruits of God. அபிஷேகம் சில குணாதிசயங்களை ஜிப் போட்டு மூடும். நீங்க உண்மையால அவ்வளவு நல்லவங்களா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நல்லவங்களா மாத்துவாங்க. எதுவுமே சொல்றது புரியுது? நம்ம அவ்வளோ நல்லவங்களா, நம்ம ரொம்ப கோபக்காரங்களா இருப்போம், பயங்கர ஸ்ரூடா இருப்போம், பயங்கரமா இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் அபிஷேகம் எல்லாத்தையும் ஜிப் போடும், அபிஷேகம் எல்லாத்தையும் மூடும். ஏன் தெரியுமா?
அது சகலத்தையும் போதிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய். இட்ஸ் a truth. Anointing is a truth. சோ அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய் அல்ல. அடுத்தது வாசிக்கிறோம், அவருக்குள் நீங்கள் நிலையாய் நிலைத்திருப்பீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. louder amen. இரண்டாவது காரியம் நான் சொன்னது போல, anointing makes you as a new man where God can appear through you. அதாவது அபிஷேகம் உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்றி உங்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் தேவன் உங்க மூலமா வெளிப்படணும் ஆசைப்படுறீங்க? அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கை, உங்க ஊழியத்தை வேற லெவலில் கொண்டு போவார். அபிஷேகம் எதற்குனா, என்னை புதிய சுபாவம். நான் இப்பயும் சொல்லுவேன், ஒருத்தர் என்னதான் அபிஷேகத்துல வேற லெவல்ல போயிருந்தாலும் அவன் தேவனுடைய சுபாவத்திற்குள்ள இல்லை என்று சொன்னால் இது எல்லாம் வீணாய் போயிடும். ஆண்டவர் சொல்றார், நான் வெளிப்படுவதற்கு உன் வாழ்க்கையில் அபிஷேகம் தேவை அப்படின்னு நான் தேவை. ஆமென். எதற்கு புரியுது? சிஸ்டர் நித்யா மூலமாய் தேவன் வெளிப்பட விரும்புகிறார். Anointing will make God to appear in my life. ஆமென். எதற்கு ஆசையா இருக்கு, என் மூலமா கர்த்தர் வெளிப்படணும். அதுதான் அவருடைய பிளான். That is God's plan. நீங்க பைபிள் நல்லா வாசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் என்ன முக்கியத்துவப்படுத்தி உன் மூலமா வெளிப்படணும், உன் மூலமா வெளிப்படணும். சிருஷ்டிக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார், சிருஷ்டிப்புக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட் இந்த ஹியூமன் பீயிங் ஆண்டவருடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஆமென். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க யாரை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? என் சோகத்தை, என் கஷ்டத்தை. எஸ், we have a lot of சோகம்ஸ் in our life, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை ஜெயிக்கக்கூடிய சகலவித வல்லமையும் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். எதை நம்புறீங்க? இதை நான் இந்த ஈவினிங் உணர்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் வெளிப்படுவார். இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிப்படுவதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? அபிஷேகம் அதை செய்கிறது. அதனாலதான் என் அபிஷேகம் டம்மி ஆயிட்டே இருக்கு. ஏன் அபிஷேகம் டம்மி ஆகுது? ஏன் அனாயிண்டிங் டம்மி ஆகுது? ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த அபிஷேகம் சகலவற்றையும் புதிதாக்கி, சகல மனுஷனையும் புதிதாக்கி கிறிஸ்துவை தேவன் என்று வெளிப்படுத்தும். I will reflect God. Hallelujah. எதற்கு ஆசை வருது, ஒரு urge வருது, தேவன் என் மூலமாய் வெளிப்பட வேண்டும். Hallelujah. நான் ஃபீல் பண்றேன் இந்த மாலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மத்தியிலே ஷேபா லபலதரபா ரிக்கடா லதரபோ ஷேபா லபலதரபல ரேபா லபலா ராதனா ஹந்தடபோ ஷேகட லபலதரபலதுர வெளிப்படும் ஆவியானவரே, எங்க வாழ்க்கை மூலமா, எங்க சரீரத்தின் மூலமா வெளிப்படுங்க. ரேபா ஹந்தடபோ ஷேகட லதரபலதியா. If you trust God, if you love God, சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலமா வெளிப்படுங்க. எனக்கு கொடுத்திருக்க அபிஷேகத்தின் மூலமா, தாளந்து மூலமா வெளிப்படும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. You know, இந்த அபிஷேகம் எனக்குள்ள கிளியர் பிக்சரா இருக்கும்போது தேவன் என் மூலமா ஆபரேட் செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். அதாவது உங்கள் மூலியமா. சில பேர் சொல்ற சாட்சி உங்களுக்கு ஆச்சரியம் வரும், நான் அப்படிலாம் ஒன்றும் ஜெபம் பண்ணலையேங்க, ஆனா நீங்க ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிருப்பீங்க, தேவன் கிரியை செய்வார். பெரிய வார்த்தை சின்னதாக சொல்லியிருப்பீங்க, just a small word, and that will be a powerful weapon. Amen. So நான் நம்புகிறேன், என் மூலமா தேவன் அப்பியர் ஆகணும்னா எனக்கு என் அபிஷேகம் என்ற பாலம் பலப்பட வேண்டும். அது சும்மா கீழே விழுறது கிடையாது, சும்மா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பவரை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடவே கூடாது. நிறைய பேர் பாருங்களேன், நிறைய சர்ச்சுக்கு ப்ரீச் பண்ணலாம் போவேன், சில இடத்துல நான் பேசியிருக்கவே மாட்டேன், ஆனால் ஜனங்க ஆன்னு கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எனக்கு அது புரியல, லேட்டர் டேஸ்ல நான் ஏன் தான் சொல்லுவேன், ஏக்க கைத்தட்டு ஜனங்க கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் யோசிச்சு இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு என்னன்னே தெரியாம அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு. People think when I fall down, how
many of you know everyone can fall down? தேவனுடைய வல்லம் ஒரு பக்கத்துல ஒரு ரொம்ப அதிகமா இருந்தா you can't stand in the glory. நீங்க கீழே விழுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. தேவ வல்லம் உங்களை நிரப்புகுதுன்ற அர்த்தம். நிறைய பேருக்கு அபிஷேகம் தான் நான் வேகமா கை தட்டினா அபிஷேகம் பண்ணிடுவேன் கிடையாது. It's a reflection of power. And the true anointing is God is appearing through my life. Amen. அதற்கு அந்த பாலத்துடைய அந்த ஃபவுண்டேஷன் மிக முக்கியமா இருக்கு. அது எப்படி வேணா ரூட்ஸ் மாறும். So அதற்கு தான் Bible is important. Meditating Bible is also important. Reading the Bible and meditating the Bible. Hallelujah. இந்த நாட்களிலே நம்ம லைஃப்ல பிசாசு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு சின்ன லூப் ஹோல் தான் தேடிட்டு இருக்கிறான். சின்ன ஒரு ஓட்டை உன் வாழ்க்கையை தூக்கிடுவான். You'll be so confused. That's why we don't have a clarity. But இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பாலத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்களையும் ஆண்டவர் இனி இரவுல நீங்க கண்ணமுள்ளான் ஜெபிக்கும் பொழுது சிங்காசனம் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க ஜெபம் அப்படி ஒரு 5 minutes முன்னா பரிசுத்த ஆவியுடைய மண்டலத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு போவதை நீங்கள் உணர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இதை விட லைஃபுக்கு எது பெரிய கிஃப்ட் சொல்லுங்க பாப்போம். ஆனா பிசாசு என்ன பண்றான் பாரு, இதெல்லாம் உடுப்பா, இவ்வளவு பாரம் இருக்கு பாருப்பா. பணத்துடைய அழுத்தம், தேவைகளுடைய அழுத்தம் என்னை அழுத்தி அழுத்தி, குடும்பத்துடைய பாரம் கஷ்டம், சில ஜென்ம சுபாவங்கள் மாறாத என்னை அழுத்தி அழுத்தி என் பைபாஸை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்குது. நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பலப்படுத்த போகிறேன். நீங்க இனி உங்க பாலத்தை திறந்து வைக்க போறீங்க. ஆவியானவர் அதுல போவதையும் வருவதையும் நீங்கள் உணர்வீர்கள். So anointing is a bridge in your life where it connects you and God. So நீங்க எல்லாமே அபிஷேகப்பட்டவர்கள் தான். யாருனாங்க எனக்கு அபிஷேகமே இல்லை நினைக்காது. அபிஷேகப்பட்டவங்க தான் நீங்க. ஆவியின் வல்லமையை பெற்றவர்கள். இந்த gifts of the Holy Spirit நீங்க ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அப்படியே டேப் ஆயிடுது. அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன வேல்வ் தான். அப்படியே ஆண்டவர் ஓபன் பண்ணுவார். ஃபேனோட சுவிட்ச் பார்த்துருக்கீங்களா? ஸ்பீட் ஏத்தணும்னா ரெகுலேட்டர். Everything is a regulator. So anointing is inside of you. When you pray, your regulators will be on. The matter is the enemy is not allowing the regulator. அது ஆன் பண்ண பிசாசு விட மாட்டான். அவன் நம்ப வச்சான், உனக்கு அபிஷேகம்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என் ஆவியால் நிரப்பி இருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். Hallelujah. So anointing makes me to be, abide in him. அவரில் நிலைத்திருக்க என்னை தூண்டி கொண்டே இருக்கும். சொல்லி முடிக்கிறேன். எப்படி ஒரு மனுஷனுக்கு பாவம் செய்வதற்கு மாம்சம் தூண்டி கொண்டே இருக்குமோ, அபிஷேகம் நிலைத்திருப்பதற்காக உங்களை தூண்டி கொண்டே இருக்கும். ஆமென். வரலையே. மாம்சம் ஒரு பக்கம் நிறைய விஷயத்தை பேசும் போதெல்லாம், எத்தனை பேர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு தெரியல, மாம்சம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆவி சொல்லுமா, இல்ல இல்ல நீ ஜெபம் பண்ணு, இல்ல இல்ல நீ விசுவாசி. ஆனா மாம்சம் சொல்லுமா, இல்ல இல்ல கர்த்தர் போயிட்டாரு, கர்த்தர் கேட்கல, கர்த்தர் நம்மளை கைவிட்டாரு, அப்படி இப்படி ஒரு பெரிய ஒரு கதையை பேசலாம். ஆனா அபிஷேகம் சொல்லுமா, இல்ல இல்ல நீ அவருக்குள் நிலைத்திரு. See, anointing always gives you a permanent solution. அபிஷேகம் உங்களுக்கு நிலையான நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்கும். பைபிள் சொல்லுது, நிலைத்திருப்பீர்களாக. Anointing makes you to be yoked up firmly in God. நிறைய டைம்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அது சொல்லும் பிசாசு நிறைய விஷயத்தை சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இல்ல நீ எனக்குள்ள பலப்படு போதும். நீங்க பெரிய ஆன்சர் வரும்னு நினைப்பீங்க. தம்பி இறங்கி நாளைக்கு செங்கடலை பிளந்து அப்படி பண்றான் பாரு நினைப்பீங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல, இல்ல இல்ல நீ எனக்குள் நிலைத்திரு. அந்த வார்த்தையுடைய ஆழமான அர்த்தம் ஃபியூச்சர்ல தான் உங்களுக்கு தெரியும். ஓ, இதைத்தான் சொன்னார் போல. எனக்கு ஒரு செங்கடலை கர்த்தர் பிரிக்கணும்னு நினைக்கல, நான் போகிற இடமெல்லாம் செங்கடல் பிளக்க வேண்டும். நான் அபிஷேகத்தில் நிலைத்திருப்பேன்னு சொன்னா பல பேருடைய வாழ்க்கையில் உண்மையா சொல்றானா, நீங்க சும்மா போய் அவங்க வீட்டில் விசிட் பண்ணாலே அவங்க வாழ்க்கை மாறும். நீங்க மற்றவர்களுக்காக நின்று பேசினால் அவர்கள் வாழ்க்கை மாறும். நமது ஜெபம் டிவியில் abundant life. கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம் சகலத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
ஆனால் பிசாசானவனோ இந்த சகலத்தையும் ஜெயிப்பதற்கான எபிலிட்டியை ஆக்சஸை நம்ம லைஃப்ல அவன் அலோவ் பண்றது கிடையாது. Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV.